ஹாய் சோல்ஜர்ஸ். அதாவது சோல்ஜர்ஸ், போன என் லேப்டாப் வீடியோல பாத்தீங்கன்னா கேகே வந்து ஒரு தாத்தா ப்ரோ கிட்ட பேசிட்டு இருந்தாரு. டூட் சொல்றாரு, கொரியர் வந்து ப்ரோ அவரு தாத்தா, அவரு ஆட்டோ ஓட்டுற தாத்தா கிட்ட ப்ரோ அந்த தாத்தா ப்ரோ எடுத்துட்டு வந்த இன்னொரு லேப்டாப் தான் இது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த லேப்டாப்பை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு, இந்த லேப்டாப் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். ரொம்ப பேச வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பிசி டாக்ஸ் ரிவ்யூ. ஓகே சோல்ஜர்ஸ், முதல்ல நம்ம இந்த லேப்டாப் முதல்ல அட்ரஸை கட் பண்ணும். ஏசியோ இல்ல, வேலாயுதம். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, கவர் நோட் அட்டை போடுற மாதிரி அட்டை போட்டிருக்காங்க. இது எப்படி பிரிக்கிறது? சும்மா கேளு. சோல்ஜர்ஸ், கருப்பு கலர்ல பெட்டி, இத லேப்டாப் பெட்டி. ரிப்பப்ளிக் ஆஃப் கேமர்ஸ் லேப்டாப் வித்தியாசமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு கட்டை போடும். இந்த லேப்டாப் எத்தனை பேர் தெரியல, ஏன்னா பாத்துல சொம்பு ரொம்ப அடி வாங்கின மாதிரி இருக்கு. ஆமா ப்ரோ, சொன்ன மாதிரி ஏதோ ஒன்று வச்சிருக்கான் ப்ரோ எக்ஸ்ட்ரா. வருங்க இது வர. இப்போ சோல்ஜர்ஸ், லேப்டாப் இஸ் ஹியர். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு பெட்டி இருக்கிறது. ஒன்னு லேப்டாப், இன்னொன்னு என்னன்னு தெரியல. குட்டி தலைகாணி வேற. குட்டி தலைகாணி ப்ரோ, தலைகாணி கம்பர் கூட அது குட்டி தர, அதனால குட்டி தலைகாணி சொல்றாரு. முதல்ல எது பார்க்கலாம் ப்ரோ? இது ஏபி சூஸ் பண்ணுங்க. டீலா நோ டீலா. ஜெயிச்சிங்கன்னா 1 கோடி பரிசு. 1 கோடி பே. ஏவா பியா பிஏ போ, கடைசியா ஏ பாப்போம். ஓபன் பண்ணியா பாப்போம் பிரபுக்கு என்ன பரிசு விழுந்திருக்குன்னு பார்க்கலாம் சோல்ஜர்ஸ். நக்கு சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க. ஐயோ பிரபு, லேப்டாப் இவ்வளவுதான் பிரபு. லேப்டாப் இமுத்துண்டு இருக்குன்னா அப்ப மீதிலாம் என்ன? இது எடுக்குமா? இது கண்டிப்பா எலிமெண்ட் சீட் தான் இருக்கும். ஸோ அதனால நம்ம பார்க்க தேவையில்ல. இந்த சைட் ஓகே. லேப்டாப் சார்ஜர் இஸ் டைப் சி. நல்ல விஷயம். ஆமா, எத்தனை வாட்டு? 100 வாட் சோல்ஜர்ஸ். சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க சோல்ஜர்ஸ், இந்த இடத்துல ஜிப் இருக்க மாதிரி தெரியுது. ஆனா இல்ல, ஆனா ஜிப் இது பாருங்க. என்ன குட்டி, இதுக்குள்ள இது வந்துட்டே இருக்கு. என்ன இது பிரபு? என்ன இது? என்னது ரவி? இதாங்க துண்டு மாதிரி இருக்காங்க. வந்துட்டானுங்க. இவ்வளவு குட்டியா போட்டு சுத்து, இங்கே போட்டு சுத்துவாங்க. ஜெயில் கைது மாதிரி இருக்கு. இப்படி போட்டாங்களோ? தமிழன் படம் பார்த்துறீங்களா சோல்ஜர்ஸ்? A4 ஷீட் எடுத்து எங்க பெண் எடுக்க. ஆபீஸுக்கு லேட் ஆகுதுனால பிரபு வந்து 15 நாள் ரிமாண்ட் பண்றோம். உன்னோட உணர்வுகளை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பாருங்க சோல்ஜர்ஸ், இதோ ஒரு கவர் இருக்கு. இந்த கவர் எதுக்கு? உள்ள ஏதோ இருந்திருக்கு, நமக்கு எடுத்துட்டு கொடுத்துருக்காங்க. இதை பாருங்க, 14 இன்ச்சஸ் லேப்டாப். இதை பாருங்க சோல்ஜர்ஸ், அருமையா இருக்கு பாருங்க. நீங்க ஆன் பண்ணுவோம். லேப்டாப் ஆன் ஆயிடுச்சு. இங்க பாருங்க, அருமையா இருக்கு. பேட் மாதிரி வச்சாரலாம் கூட. பிரபு இங்கே இருக்கு. டேட்டாவை ரீசெட் பண்ணாமல் நமக்கு காமிச்சாங்க. ஸோ அதனால் அவங்க ஃபர்ஸ்ட் டேட்டா என்ன இருக்கு பார்ப்போமா? சோல்ஜர்ஸ் வாங்க, வடக்கு வீடியோஸ் பார்க்கலாம். வீடியோஸ்குள்ள போவோம். சோல்ஜர்ஸ் ஒரு வீடியோ இருக்கு சோல்ஜர்ஸ். இங்கே பாருங்க. 3, 2, 1. நல்லா இருக்கு சோல்ஜர்ஸ். இது வேற மன்மதன்ல வர மாதிரி, ரத்தம் வர மாதிரி எனக்கு மியூக்கஸ் வருது. வேற சோல்ஜர்ஸ் எனக்கு உடம்பு சரியில்லை சோல்ஜர்ஸ். அப்படி இருந்தால் நான் வந்து வீடியோ பண்ணுறேன் பாருங்க. ஸோ லேப்டாப் இப்போ பார்க்கறதுக்கு மேலே இருந்து பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கிறது. நல்லா இருக்குது பாருங்க. பயங்கர தின்னு, எவ்வளோ தின்னு பாருங்க பிரபு. ஒரு மெல்லிசான கோட். லேப்டாப் இல்லை, இது டேப்லெட். பிரிக்கிற மாதிரி கொடுத்தா என்ன சூப்பராக இருந்திருக்கும். ஐயோ ஓகே, வந்துட்டேன் சோல்ஜர்ஸ். ஐயோ லேப்டாப் மேலே தூங்க மாட்டேன். போலாம். ஓகே சோல்ஜர்ஸ், 15 நாள் கழிச்சு வருவார் நம்ம பிசி டாக். முடியாம அங்கேயே படுத்துட்டாரு. 2 வாரங்கள் கழித்து. ஓகே சோல்ஜர்ஸ், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 15 நாள் எப்பயும் போல வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதே மாதிரி பெஞ்ச் மார்க்கும் பார்த்தீங்கன்னா எப்பயும் போல டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துருக்கு. அதாவது சோல்ஜர்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு 14 இன்ச்சஸ் குட்டி பெட்டி லேப்டாப். ஈவன் தோ இது வந்து 14 இன்ச்சஸ் ஃபார்ம் ஃபேக்டர் இருந்தாலும் கூட இது ஆக்சுவலாக 14 இன்ச் கிடையாது. இது ஒரு 13.4 இன்ச்சஸ் லேப்டாப். அண்ட் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ கேமிங் லேப்டாப்ல இந்த மாதிரி இருக்கிறது புதியகரமான ஒரு விஷயம். வெயிட்டும் கம்மி சோல்ஜர்ஸ், 1.5 கிலோ தான். இது ஈஸியாக திருப்ப முடியுது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டச் ஸ்கிரீனும் இருக்கு. ஸோ ஈவன் தான் இது குட்டி லேப்டாப்பாக இருந்தாலும் இதுல இருக்க ப்ராசர் வந்து என்ன சொல்லுதுன்னா, லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம் இல்லையா, லாஸ்ட் இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதுல இருந்த ப்ராசர் என்ன, AMD Ryzen 9 5900HX ப்ராசர். அதுக்கப்புறம் பண்ண அந்த ஒயிட் கலர் லேப்டாப் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா AMD Ryzen 9 5900HS. இதுலயுமே AMD Ryzen 9 5900HS இருக்கு. இந்த 5900HS ப்ராசர் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு 16GB
GB ஆஃப் ரேம் கொடுத்துறாங்க. என்ன ப்ரோ ப்ராசர் கூட ரேம் கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பொதுவாக நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ்ல எப்படி வரும் DRAM வந்து பார்த்தீங்கன்னா அது கூடவே தான் வரும். அதே மாதிரி இந்த ப்ராசர்லையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் சோல்ஜர்ஸ் வந்து ரேம் கொடுத்துட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு LPDDR4X மெமரி. நார்மல் DDR4 மெமரிஸ் வந்து நமக்கு தனித்தனியாக வரும். பட் இந்த DDR4X கம்ப்யூட்டர் ரேம்ஸா இருக்கு இல்லையா, அப்கிரேட் பண்ண முடியாது, தனியாக கழட்ட முடியாது. நல்ல விஷயம் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது DDR4 இல்லை, DDR4க்கு அடுத்த ஜென்ரேஷன் மாதிரி கிட்டத்தட்ட DDR5க்கும் DDR4க்கும் நடுவில் இருக்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி DDR4X பொதுவாக கிராஃபிக்ஸ் எல்லாம் கேட்டுப்பட்டிருக்கல GDR5 GDR5X அந்த மாதிரி இது. அண்ட் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் ஆப்வியஸா இந்த குட்டியில வந்து ஹார்ட் டிஸ்க் போட முடியாது, உங்களுக்கே தெரியும். SSD தான் இது ஓடிட்டு இருக்கு. அந்த SSD பார்த்தீங்கன்னா NVMe SSD. ஆனால் அந்த NVMe SSD பிரச்சனைனா அது 2280 ஃபார்ம் ஃபேக்டர் கிடையாது, 2230 ஃபார்ம் ஃபேக்டர். அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி. இதில் இருக்க SSD நீங்க பிசியில் போட்டு யூஸ் பண்ண முடியும், ஆனால் பிசியில் இருக்க SSD எடுத்து இதில் போட முடியாது. அந்த SSD யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, WD தான். இதுக்கு முன்னாடி நான் பண்ண Lenovo யோகாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே WD தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, SN530. அதே SN530 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஃபார்ம் ஃபேக்டர் இது வேற. இவன் தான் ஃபார்ம் ஃபேக்டர் குட்டியாக இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உண்மையாக சொல்லணும்னா சொல்லிச்சு, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஆசஸ் ROG லேப்டாப்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து ஒன்று பிரைட்னஸ் நல்லா இருக்காது, இன்னொன்று கலர் வந்து வேற மாதிரி தெரியும், ஓவர் சேச்சுரேட்டாக தெரியும். பட் இந்த லேப்டாப்பில் தான் உண்மையாகவே கலர் வந்து இருக்கிற கலர் அப்படியே தெரியுது. அது பாருங்க நார்மல் மானிட்டர்ஸில் என்ன தெரியும், SRGB 99% கலர் கால்குலேட் மானிட்டர் எவ்வளோ தெரியுமோ அது அப்படியே தெரியுது. பிரைட்னஸுமே எனக்கு என்ன தேவையோ அது இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நைஸ். இது இன்னும் நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் 19% SRGB தான் கேட்டேன். ஆக்சுவலாக இது 99%க்கு மேலே 116% வந்து SRGB மானிட்டர், 86% வந்து பார்த்தீங்கன்னா DCI P3 சப்போர்ட் பண்ணும், Adobe RGB சப்போர்ட் பண்ணும். ஸோ இது உண்மையாக நல்ல விஷயம் ஆக்சுவலாக. அண்ட் இந்த மானிட்டரோட OEM என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஷார்ப் டெலிவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, டிவி கம்பெனி ஒன்று இருக்கும், ஷார்ப் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று விற்பாங்க. அப்போலாம் அந்த ஷார்ப் தான் இந்த மானிட்டர் பண்ணியிருக்காங்க. சொல்லி டிஸ்பிளேவும் ஷார்ப்பாக தான் இருக்குது. ஸோ அதனால் கவலை வேண்டாம் சொல்லி. ஆக்சுவலாக நெட்வொர்க்கிங் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஈதர்நெட் கிடையாது. ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் திங், எப்பவுமே எனக்கு ஈதர்நெட் வேணும். பட் ஆனால் இந்த ஃபார்ம் ஃபேக்டர் ஈதர்நெட் கொடுக்க முடியாது வைங்களேன், டைப்-சியில் வந்து கன்வெர்ட்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா Wi-Fi 6 அடாப்டர் இருக்குது வித் Bluetooth 5.1. அது யார் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல வேலை அது பார்த்தீங்கன்னா MediaTek பண்ணல. ஏன் அது MediaTek பண்ணலன்னா, இது குட்டி ஃபார்ம் ஃபேக்டர். இந்த குட்டி ஃபார்ம் ஃபேக்டருக்கு MediaTek கிட்ட அடாப்டர்ஸ் கிடையாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இன்டெல் கிட்ட இருந்தால் அடாப்டர் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்டெலோட Wi-Fi 6 அடாப்டர் இப்போ நம்ம பண்ணலாம். இதர காம்பனன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து பேக் லைட்டோட சிக்லெட் கீபோர்ட் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் நல்லா தான் இருக்குது, RGB கிடையாது, ஒயிட் கலர் LED தான் பேக் லைட். அட் த சேம் டைம் ட்ராக் பேட் நல்லா தான் இருக்கு. ஸோ நோ ப்ராப்ளம். போர்ட்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரைட் சைடில் நமக்கு ஒரு டைப் C, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டைப் A USB 3.2, அண்ட் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு USB ஜாக் HDMI. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விசித்திரமான ஒரு கனெக்டர் ஒன்று இருக்கு. இது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டுக்காக. ஸோ இப்போ நம்ம எல்லாத்த பற்றியும் பேசியிருக்கோம். பட் ஆனால் கிராஃபிக்ஸ் கார்டு பற்றி பேசல இல்லையா. ஈவன் தோ இது ஒரு கேமிங் லேப்டாப்பாக இருந்தாலுமே இதில் கிராஃபிக்ஸ் கார்டு நல்லா தான் இருக்கு, இல்லை ஓகேன்னு சொல்ல மாட்டோம். பட் ஆனால் நம்ம எதிர்பார்க்குறோம் பெரிய கிராஃபிக்ஸ் கிடையாது. ஏன்னா போன வீடியோவில் வந்து 3050 Ti கொடுத்துருக்கு, ரைசன் கொடுத்து 3050 Ti கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டேன். இதில் அதோட கம்மியாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1650 கொடுத்துருக்காங்க. இது ஒரு 35 வாட் TDP இருக்கிற ஒரு நார்மல் கிராஃபிக்ஸ் கார்டு சொல்லி லேப்டாப்பு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். பட் அது டெஸ்க்டாப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இது இவ்வளோ குட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சாலுமே, இப்போ வந்து உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நம்ம வந்து இதில் XD ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து RTX 3080 கனெக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் அ கிரேட் திங் அண்ட் கிரேட் டீல், கம்மி ரேட்டில் கொடுத்தா மட்டும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம கம்பேர் பண்ணோம் இல்லையா. பொதுவாக கம்பேர் பண்ணால் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணோம் இல்லையா, Asus ROG Zephyrus G15 GA503 போன வீடியோ லேப்டாப் அதுதான். ஸோ அந்த லேப்டாப்போட நம்ம இதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்னா சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் போயிடலாம். சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் Cinebench R15, R20 அண்ட் R23 இந்த 3 பெஞ்ச்மார்க்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போன லேப்டாப்போட இந்த லேப்டாப் பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக கொடுத்துருக்கு. என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் கம்மியாக வருதுன்னு ரெண்டும் ஒரே ப்ராசஸர் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, எஸ் ரெண்டும் ஒரே ப்ராசஸர். பட் 5900 HS ஒரு கான்ஃபிகரபிள் டிடிபியோட வர ஒரு ப்ராசஸர். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டிடிபியை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்து நமக்கு கிட்டத்தட்ட 90 வாட் பேட்டரி இருந்தது. பட் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜஸ்ட் 64 வாட் பேட்டரி தான் இருக்குது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 4-5 தெர்மல் ஹீட் பைப்ஸ் இருந்துன்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 காப்பர் பைப்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நம்மளால் வந்து அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸை இதில் அப்படியே கொண்டு வர முடியும். பட் என்னன்னா லேப்டாப் வந்து எரிஞ்சு போயிடும். ஸோ அந்த பிரச்சனை பண்ணக்கூடாதுன்றதாக Asus அதோட டிடிபியை கம்மி பண்ணி ட்விக் டவுன் பண்ணி நமக்கு இதில் எந்தளவு பர்ஃபார்மன்ஸை கொண்டு வர முடியும் அந்தளவு பர்ஃபார்மன்ஸை கொண்டு வராமல் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் அந்த லேப்டாப்போட கம்மியாக இருக்குது சிந்தட்டிக் பெஞ்ச்மார்க்கில். டேரக்ட் நம்ம ப்ராடக்டிவிட்டி போயிடும். ப்ராடக்டிவிட்டியில் பார்த்தாலுமே
நமக்கு என்ன பிரச்சனைனா அதில் வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோவில் டைம் லைன் வந்து நமக்கு பெருசாக லேக் ஆகிற மாதிரி தெரியல. எனக்கு மட்டும் ரொம்ப லைட்டாக ஸ்லைட்லியாக வந்து லேக் ஆகிற மாதிரி தோணுச்சு. பட் இது என்ன பிரச்சனைனா இது உண்மையாக லேக் ஆகுது சொல்லிச்சு. நம்மளோட சாம்பிள் ப்ராஜெக்டை வந்து நம்ம ப்ளே பண்ணும்போது ப்ராஜெக்ட் வந்து லேக் ஆகுது. அண்ட் அதே மாதிரி அந்த லேப்டாப்பில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 3 நிமிஷம் 29 செகண்ட் எடுத்துக்கிச்சு ரெண்டர் பண்ணுறது அந்த ப்ராஜெக்ட். இதில் பார்த்தீங்கன்னா 8 நிமிஷம் 44 செகண்ட் எடுத்துது. ஸோ இதுவுமே அதிகமான டைம் தான். இதாவது பார்த்தீங்கன்னா பிளெண்டர் இதுலேயும் அதே தான். போன வாட்டி பார்த்தீங்கன்னா சிபியூவில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 நிமிஷம் 14 செகண்ட்லேயே முடிச்சிருச்சு அந்த லேப்டாப். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஈவன் தோ சேம் சிபியூ இருந்தாலும் 5 நிமிஷம் 5 செகண்ட் எடுத்துருக்கு. ஸோ இதுவும் பெரிய டைம். ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேற இதில் வேற. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுவே லூமியன் தான் முக்கியமான விஷயம் சொல்லுது. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃப்ரேம் ரெண்டர் பண்ணுறது நம்ம எவ்வளோ ஆச்சு 7 நிமிஷம் 55 செகண்ட். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 12 நிமிஷம் 33 செகண்ட். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டபுள் மடங்கு மாதிரி வந்திருக்கு. 40% வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துருக்கு. ஃபுல் மூவியை கம்பைல் பண்ணுறது அதில் வேணா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரம் 30 நிமிஷம் ஆகிட்டது. இதில் பார்த்து நமக்கு 2 மணி நேரம் 22 நிமிஷம் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்கு. ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னா இதில் இருக்க கிராஃபிக்ஸ் ப்ராசஸ் வந்து வீக் அப்படின்னால அதிகமாக தெரியாது. லூமியன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஜிபியூ டிபெண்ட், சிபியூ டிபெண்ட் கிடையாது. அது ஓகே தான், தட்ஸ் ஃபைன். ஏன்னா நமக்கு இன் கேஸ் எக்ஸ்ட்ரா கிராஃபிக்ஸ் கிடையாதுன்னா அதை போட்டு நம்ம வந்து பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேரக்டாக கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் போய்டும். கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மானிட்டர்ஸ் லைக் டிஸ்பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 6:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல இருக்கும். பட் இது பார்த்தீங்கன்னா 6:10. ஸோ அப்படினால நம்ம என்னன்னா இதில் வந்து 1080p ரெசல்யூஷனில் நம்ம டெஸ்ட் பண்ணல. 1920 x 1200 நினைக்கிறேன். அந்த ரெசல்யூஷனில் அல்ட்ராவில் வச்சு டெஸ்ட் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 FPS வருது RDR2ல. 25 FPS வந்து ப்ளே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அப்படின்னும் போது ஸோ இதை நம்ம லோ பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறது லோ, அதை பார்த்து அதே சேம் ரெசல்யூஷன் பட் செட்டிங்ஸ் விட லோ பண்ணும்போது நமக்கு கிட்டத்தட்ட 42 FPS கிடைக்குது. ஸோ இந்த பெரிய கேம் தான் வந்து நமக்கு பிரச்சனை பண்ணுது. நம்ம வந்து குட்டி கேமாக போகலாம்னு சொல்லிட்டு டூம் ரைடர் போனோம். டூம் ரைடர் பார்த்தா நமக்கு 1080p கிடையாது, 1200 செட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த செட்டிங்ஸில் பார்த்து நமக்கு கிட்டத்தட்ட அல்டிமேட் செட்டிங்ஸில் கிட்டத்தட்ட 56 FPS கிடைக்குது. இது வந்து நல்ல டீசெண்டான FPS. ஸோ தட் இஸ் ஃபைன். இது வரைக்கும் நான் பார்த்த எல்லா பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பவரில் டெஸ்ட் பண்ண பெஞ்ச் மார்க் ஸ்கோர்ஸ், முக்கியமாக இந்த 2 கேம்ஸும். இதுக்கு முன்னாடி நம்ம லெனோவோ யோகா லேப்டாப் வந்து நம்ம கிட்ட வந்திருந்தது. வேணா AMD அமைச்சிருந்தாங்க இதே மாதிரி. அதுவும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஃபார்ம் ஃபேக்டர் லைக் அந்த 14 inches குட்டியாக இருக்கும், எங்கே எடுத்து யூஸ் பண்ணலாம், பேட்டரி பர்ஃபார்மன்ஸை மைண்டில் வச்சு பண்ண லேப்டாப். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் சரி, சார்ஜர் கனெக்ட் பண்ணாலும் சரி, பெரிய பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரியான ஃபார்ம் ஃபேக்டர் இது இருக்கிறதுனால இதுவும் அதே மாதிரி இருக்குமா இல்லையா அப்படின்ற டவுட் எனக்கு வந்துச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணோம்னா RDR2 நமக்கு ஆன் பவரில் இதில் 42 FPS கிடைக்குது. சரின்னு சொல்லிட்டு இதில் பேட்டரியோட சார்ஜரை ரிமூவ் பண்ணலாம் சொல்லி ரிமூவ் பண்ணால் கரெக்டாக இறங்கி 30க்கு வந்துடுது. சரி இதில் தான் 30 வருது, நம்ம என்ன பண்ணலாம் டேரெக்டாக வந்து டூம் ரைடர் செக் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுலேயுமே 30 தான் வருது. அப்புறமா தான் நான் கவனிச்சேன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா GeForce Nowல பேட்டரி பூஸ்ட் வந்து ஆன் இருந்திருக்கு. ஸோ பேட்டரி பூஸ்ட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா தான் நமக்கு ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் தெரிஞ்சது. அதுமாதிரி பேட்டரியில் இருக்கும்போது அப்போ பார்த்து நமக்கு ஆன் பவரில் 56 FPSம் ஆன் பேட்டரியில் 51 FPSம் வருது. கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது. எவ்வளோன்னு சொல்லுங்கள் 5 FPS கம்மியாக இருக்குது தவிர மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த 5 FPS ஏன் கம்மியாகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதோட TDP அப்புறம் இதோட பேட்டரியோட வாட் எவர். நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் இந்த ப்ராசஸர் கிட்டத்தட்ட 55 வாட் வரைக்கும் எடுக்குது. அதே மாதிரி பார்த்தா மேக்ஸிமம் ஜிபி வந்து 35 வாட் எடுக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுவீங்களேன் கிட்டத்தட்ட 90 வாட் வருது. பட் நம்மளோட பேட்டரி வந்து 90 வாட்டான்னு கேட்டால் கண்டிப்பாக அதுவும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு 64 வாட் ஒரு பேட்டரி. நமக்கு அதோட பேட்டரி வந்து 90 வாட் அவர் இல்லாத காரணத்தினால் நம்மளோட பர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுது, பட் பெருசாக கம்மியாகுது. ஓகே சோல்ஜர்ஸ், நம்ம பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் பெஞ்ச் மார்க்லாம் பார்த்தாச்சு. கடைசி அதோட பேட்டரி டெஸ்ட் வேறு எவ்வளோ நேரம் வந்து சார்ஜ் நின்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எப்பயும் போல் நம்ம வந்து சினிபெஞ்ச் R23 லூப் மோடில் போட்டு ரன் பண்ணி விட்டுட்டு 100%லேருந்து எவ்வளோ நேரத்தில் ஆஃப் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மணி நேரம் 39 நிமிஷம் வந்து போயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக நல்ல விஷயம் தான். கம்பேரிட்டிவ்லி அதாவது நம்மளோட பழைய லேப்டாப் அந்த ஆசஸோட Zephyrus ஒயிட் கலர் லேப்டாப் கம்பேர் பண்ணால் அது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 21 நிமிஷம் வந்துருக்கு. பேட்டரி கம்பேர் பண்ணும்போது வித்தியாசம் இருக்குது. ஏன்னா அது 90 வாட் அவர், இது 64 வாட் அவர். மேபி ஆசஸ் கொஞ்சம் புஷ் பண்ணி ஏதாவது ஒரு மூலையில் யூஸ் பண்ணி இது 90 வாட்டராக கொடுத்துருந்தாங்கன்னா இது இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் ஆசஸ் ஏன் அதை பண்ணல அப்படின்னு தெரியவில்லை. பெட்டர் ட்ரை நெக்ஸ்ட் டைம். அடுத்த மாடல்லையாவது எங்களுக்கு 90 வாட்டர் கொடுங்க. ஏன்னா அப்போ தான் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் நிறைய கிடச்சிடும். நிறைய லைக் 3 மணி நேரத்துக்கு மேலே போயிருக்கேன். ஏன்னா அது Lenovo பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருந்துச்சு. அந்த மாதிரி இதுவும் 3 மணி நேரம் வந்துருந்தா தட் வில் பி கிரேட். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ நான் என்ன பண்ணால் என்னோட ஒப்பீனியன் PC டாக்ஸ் ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கேமிங் லேப்டாப்பை இந்த மாதிரி கன்வெர்ட்டபிள் போர்ட்டபிள் ஃபார்ம் ஃபேக்டரில் கொடுக்கணும் அப்படின்றது உண்மையாக ஒரு நல்ல விஷயம், நல்ல ட்ரை. ஸோ அதுக்காக ஒரு குடஸ் டு தி ஆசஸ். அண்ட் அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா நல்லா தான் இருக்குது. என்ன ப்ரோ அந்த போன லேப்டாப் இதோட நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த லேப்டாப்போட சைஸ் என்ன இதோட வயசு என்னன்ற மாதிரி அதோட சைஸை இந்த சைஸை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து
ஓகேவான பர்ஃபார்மன்ஸ் தான். ஈவன் தோ பேட்டரி 64 வாட் ஹவர் இருந்தாலுமே பேட்டரி பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்கு, ஹார்ட்வேர் பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருக்கு. அப்படி இன்னொரு விஷயம் என்னன்னா, எல்லாருக்குமே கேமிங் வந்து தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்டிவிட்டி பண்ணுற ஒரு நபராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு லேப்டாப்பும் தேவைப்படுது அப்படின்னும் போது இந்த ஃபார்ம் ஃபேக்டருக்கு முன்னாடி என்னன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேமிங் லேப்டாப்ஸ் தான் வாங்கிடணும். ஏன்னா அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா H series ப்ராசர் இருக்கும். அந்த H series ப்ராசர் இருக்கிறதுனால கூடவே நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும், அதே மாதிரி பெரிய பேட்டரி இருக்கும், பெரிய சார்ஜர் இருக்கும். இது எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரும்போது அந்த லேப்டாப் ஈவன் தோ அது லேப்டாப் இருந்தாலும் அது கடைசியில் ஒரு மினி டெஸ்க்டாப் மாதிரி ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து லேப்டாப் தூக்கிட்டு போகணும், லேப்டாப் ஹீட் ஆகும், மடியில் வச்சு யூஸ் பண்ண முடியாது, பவர் சைட்லாம் லேப்டாப் வந்து கேமிங் லேப்டாப் அதில் பர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கிடைக்காது, அந்த லேப்டாப் வந்து வேலைக்கு ஆகாது. ஈவன் தோ அந்த நபர் வந்து கேம் ஆடாத நபராக இருந்தாலும் கூட. ஸோ நான் கேமராக இருக்கிறவங்களுக்கு ப்ராடக்டிவிட்டி தேவைப்படுது அப்படின்ற ஒரு பட்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி லேப்டாப்ஸ் உண்மையாக நல்லாவே இருக்கும். ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ என்கிட்ட ஒரு கேமிங் பீஸ் இருக்குது, நான் ஒரு கேம் டெவலப்பராக இருக்கலாம், 3D ஆர்டிஸ்டாக இருக்கலாம், நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸை ஷோகேஸ் பண்ணணும், லைக் 3D ப்ராஜெக்ட்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை ஷோகேஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு நபராக இருக்கலாம். எனக்கு என்ன ஆப்ஷன் இருக்குது, இந்த லேப்டாப் முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிங்கன்னா ஆஸ் யூஷுவல் கேமிங் லேப்டாப்ஸ் தான் இருக்குது. மேக்புக் என்ன தான் காசு கொடுத்து மேக்புக் வாங்கினாலும் அதில் என்னோட ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன்றது உண்மையாகவே பெனிஃபிட் தான். லைக் நம்ம கிட்ட காசு இல்லாத போது இது தேவையில்லைன்ற மாதிரி இருக்கலாம், பட் ப்ரொஃபஷனல்ஸ் கிட்டே காசு இருக்கும். ஏன்னா அந்த வேலை செய்கிறவங்களே செய்யும் போது நமக்கு அது மூலமாக காசு வரப்போகுதுன்னு போது அந்த மாதிரி நபருக்கு இது ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி வந்து டெஸ்க்டாப் இருக்கலாம், டெஸ்க்டாப் இல்லைனாலுமே இந்த எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்கல்ல, அது மொபைல் XG அதுவுமே ஒரு நல்ல சொல்யூஷன் தான் சோல்ஜர்ஸ். பட் எண்ட் ஆஃப் த டே எல்லாமே உங்களோட தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் இன்கேஸ் ஆல்ரெடி உங்ககிட்ட பிசி இருக்கு, இன்னொரு லேப்டாப் நான் கேமிங் லேப்டாப் வாங்கணும் அப்படின்னு பெட்டர் ட்ரை திஸ். ஏன்னா இந்த மாதிரி லேப்டாப்ஸ் நான் கேமிங் லேப்டாப்ஸ் 70,000 80,000 வந்துடுது. கூட ஒரு 20,000 30,000 போட்டீங்கன்னா 30,000 40,000 கிட்ட போட்டீங்கன்னா நல்ல ப்ராசர் Ryzen 9 ப்ராசர் கிடைக்குது, 1650 GTX கிராஃபிக்ஸ் ப்ராசர் கிடைக்குது. ஈவன் தோ பேட்டரியிலேயே உங்களால் வந்து அரௌண்ட் 30 FPS ஸ்டேபிளாக கேம் ஆட முடியும். இதோட லேப்டாப் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 1,14,000 இப்போதைக்கு விற்குது. பட் ப்ரைஸ் மானிட்டர் தான் நான் பெருசாக நான் அதை கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை ப்ரோ எனக்கு இதோட 80,000 இது ஸ்பெக் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும், அது வேணுனாலும் நீங்கள் அது போகலாம். ஓகே சோல்ஜர்ஸ், நான் ஏதாவது சொல்ல மறந்து விட்டுருந்தாலும் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இல்லை சில விஷயம் தப்பாக சொல்லியிருந்தேன், இல்லை ப்ரோ நீங்கள் சொன்னதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை, கருத்து வந்து வேறுபாடு இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் நெற்றிக்கருத்துறையும் குற்றமேனாலும் அந்த குற்றத்தை என்னன்னு சொல்லி கீழே போடுங்க, நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி என்ன வந்து ஃபாலோ பண்ணல, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் இது மாதிரி அட்ரஸ்லாம் கீழே இருக்குது, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது இருக்கும். பாய்.